வணக்கம். இந்த உரையில் நம்ம ஒரு தமிழில் இப்போ வந்துருக்கிற சொற்பிழை திருத்திகள் பற்றியும் சொற்பிரிப்பு மென்பொருட்கள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் கனியமரக்கட்டையிலிருந்து ஸ்ரீனிவாசன். நான் தமிழில் இப்போ நிறைய பேர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இணையம் வந்தப்புறம் எழுதுறவங்களோட எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது. வலைத்தளங்கள், வலைப்பூக்கள், சமூக வலைத்தளங்கள் அப்படின்னு நிறைய இடத்துல எழுதுகிறோம். இது இல்லாமல் அச்சு நூல்கள் நிறைய வருது, போஸ்டர்ஸு, அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பதாகைகள், பேனர்ஸ், நிறைய எழுத்து வந்து ஒரு பொதுமைப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் அது கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிழையோடு எழுதுறதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வலைப்பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு எழுதுறவங்க வந்து தப்பு எழுதியிருந்தாங்கன்னா பின்னாடியே நிறைய பேர் வந்து போய் பின்னோட்டம் போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுத்து பிழை இருக்குது, இதில் இப்படி தெரிஞ்சிங்க அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ் உணர்வு கொண்ட ஆர்வலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பத்திரிகைகளில் எழுதும்போதுங்க பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை எடிட்டர்னு இருப்பார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப கராராக இருப்பார். அந்த எழுத்து பிழை சரி பார்க்கறதுனே ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து ஈவருக்குமே இல்லாமல் திருப்பி அமைச்சுன்னே இருப்பாங்க பிழை சரி பண்ணுற வரைக்கும். அந்த பயிற்சி இருந்ததால் முந்தைய தலைமுறைக்கு வந்து நல்லா தமிழ் எழுதுகிற பயிற்சி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறைகள், இப்போ இருக்கிற சிறுவர்கள், அவங்களாம் தமிழ் எழுதும்போது ரொம்ப இயல்பாகவே பிழைகள் நிறைய விடுறாங்க. ஆனால் அதை திருத்துறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு திருத்தணுங்கிற ஒரு நோக்கம் உடையவர்கள் குறைஞ்சிட்டே வராங்க. அதுக்கான காரணங்கள் நிறைய, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது ரொம்ப சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுழின்னு வரும், 3 சுழினா வரணும். இந்த இடத்துல அண்மை இக்கி விட்டு போச்சு. வலைத்தளம், நடிகர்னு வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கழுத்து அப்படின்னு வரணும். இந்த இடத்துல அழித்து அப்படின்னு வரணும். பாருங்க, இங்கே அழித்துங்கிறது போல அழித்துன்னு போடும்போது இதோட பொருளே மாறி போகுது. வெறிச்சோடி, பெரியரி வரும். இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். நீங்கள் உங்கள் சாலையில் போய் பார்த்தீங்கனாலுமே இருக்கிற பேனர், போஸ்டர்ஸ் பார்த்தீங்கனாலுமே பிழைகள் வந்து நிறைய இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இல்லையா. ஒன்று வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த தமிழை முறையாக கற்றுக்கிட்டு வர ஆட்கள் இல்லை, அவர் சரியாக திருத்துற ஆட்கள் இல்லை, அதுக்கான நேரம் அவங்களுக்கு இல்லை, அதுக்கான எண்ணம், முயற்சி இல்லை. அதே போல் மொழிங்கிறது வந்து ஒரு தொடர்பு, கம்யூனிகேஷன் டூல் தானே. கொள்ள வந்து புரிஞ்சா போதாதா அப்படின்னு ஒரு எண்ணமும் சில பேருக்கு இருக்கும். சரியான கருவிகளும் நம்ம தரல, சரிங்களா. இப்போ இதே விஷயம் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான சொற்களை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பேனராக இருந்தாலும் சரி, அலுவலக மின்னஞ்சலாக இருந்தாலும், பொது வலைப்பதிவாக இருந்தாலுமே சரி, எங்கேயுமே வந்து நம்ம ஆங்கிலத்தை தரவே எழுத மாட்டேங்கிறோம். அது ஏன் அப்படின்னு வச்சு பார்த்தோமா, நம்ம கையால் எழுதும்போது மட்டும்தான் ஆங்கிலத்தில் நிறைய பிழைகள் செய்வோம். அதுவே கணிப்பொறியிலையோ இல்லை ஃபோன்லேயோ எழுதும்போது இயல்பாகவே சரியாக எழுத ஆரம்பிச்சிடும். அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு கருவிகள் இருக்குது. பிழைத்திருத்தி அப்படின்ட்டு ஒரு கருவி, ஸ்பெல் செக்கர். அது வந்து இலவசமாகவே கிடைச்சிருது. பெரும்பாலும் கிடையாது. இப்போ டிஜிட்டல் டிவைஸ்னாலுமே அதில் வந்து இயல்பாகவே ஆங்கில பிழைத்திருத்தி இருக்குது. இப்போ வர நுட்பம் வந்து ஏற்கனவே சேர்ந்து வர நுட்பங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர், இது பார்த்தீங்கன்னா வேர்டு, இது வாட்ஸ்அப்பு, இது முகநூல், இது ஜிமெயில். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு மென்பொருள் எடுத்தாலுமே, அது கணினியாக இருக்கட்டும், செல்ஃபோனாக இருக்கட்டும், அதில் வந்து பிழைத்திருத்திங்கிறது ஒரு இலவச இணைப்பாக கூடவே வந்துடுது. அது பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும், ஆனால் அது வந்து அதோட பயன்பாடுகள் வந்து மிக அதிகம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிழைத்திருத்ததால் தான் தமிழர்கள் வந்து கணினி துறையில் குழோச்சி நல்லா வளர்ந்து பெரிய முன்னேற்றங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்போ இது இல்லை, அது அப்படி ஒரு கருவி இல்லைன்னா எல்லாருமே இன்னும் ஆங்கிலத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இன்னும் அதிலே தேங்கி போய் நினைப்போம். இப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தைக்கு எனக்கு சரியான ஸ்பெல்லிங் தெரியாது. ஆனாலுமே நான் இஎன்டிஆர்இ பிஆர்இன்னு அடித்து சும்மா கொஞ்சம் காட்டினா போதும், அது மீதி வந்து கணினியை சரி பார்த்துக்கும். அதுவே சரியான வார்த்தை சொல்லிங்க, நம்ம அதில் வந்து தேர்ந்தெடுத்துக்கலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதால தான்
நிறைய பேர் வந்து இந்த துறையில் இயல்பாக வளர்ந்துன்னு இருக்கும். திடீர்னு ஒரு நாளிலேருந்து எந்த கருவியிலையும் ஆங்கில எழுத்து திருத்தி வேலையை செய்யாது அப்படின்னு நினைப்பு வந்துச்சுன்னா என்ன ஒன்று வச்சு பாருங்கள், நாம் பையை தூக்கின்னு பழையபடி விவசாயம் பண்ணணும், இல்லைன்னா கற்கால வாழ்க்கைக்கு போக வேண்டியது தான். நமக்கு இந்த கணினியிலே வாழ்க்கை இல்லாதன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். அதே போல் அப்படி ஒரு கருவி ஒரு நிலைமை வந்தால், இப்போ எப்படி இந்த ஏஐ கருவிகள்லாம் மாதத்துக்கு $10 கப்பம் கட்டினா தான் பயன்படுத்த முடியுதோ, அந்த மாதிரி ஸ்பெல் செக்கருக்கு மாதத்துக்கு $10 கட்டினா தான் பயன்படுத்த முடியும் நிலைமை வந்தால், இன்னும் புதிய எலான் மஸ்க்கள் நிறையா வரலாம், புதிய பில் கேட்ஸ்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல வேலை அப்படிலாம் எதுவும் நடக்கலை. ஸ்பெல் செக்கர் வந்து ஆங்கிலத்துக்கு இன்னுமே இலவசமாக தான் இருக்குது, எப்பவுமே இலவசமாக தான் இருக்கும். அதுக்கான வழிவகைகள் அதில் இருக்குது. தமிழுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இன்னுமே நமக்கு வந்து நல்லா தமிழ் எழுதணும்னா நம்மளுடைய அறிவும் அனுபவம் மட்டுமே பெரும் துணையாக இருக்குது. கருவிகள்னு பெருசாக கிடையாது. நிறைய புத்தகங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் சமீபத்தில் வந்த புத்தகங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு நன்னூல், தொல்காப்பியம்னு நிறைய இருக்குது. அதுக்கான உரையாட்சிகள் நிறைய இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதோட விதிகள்லாம் தெரிஞ்சு புரிஞ்சிட்டு நல்லா தமிழ் எழுதுங்க அப்படின்னு தான் இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரு நிலைமை. அப்படி இல்லைன்னா அறிஞர்கள்ட்ட போய் கேட்கலாம். இப்போது சமூக வலைத்தளங்களில் சில அறிஞர்கள் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ணி சில குழுக்கள் இருக்கலாம், அங்கே போய் கேட்கலாம், இந்த சொல் சரியா, இந்த மாதிரி எழுதுறது சரியான்னு கேட்கலாம். அதுக்கு நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த அணுக்கங்கள்லாம் எல்லாருக்குமே இருக்குமானா தெரியாது இல்லையா. அப்போது ஒரு கருவியாக கொடுக்கறது மட்டும்தான் ஒரு தீர்வு. அப்படி கருவியாக கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி என்னென்ன மென்பொருள்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தனியுரிமம், திறமூலம்னு 2 இருக்குது. திறமூலம்னா அந்த மென்பொருளோட சோர்ஸ் கோடே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை எடுக்கலாம், அதை வந்து கற்றுக்கலாம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். அதை வந்து பகிர்ந்துக்கலாம், நீங்கள் செஞ்ச மாற்றங்களை நிறைய பேரோட பகிர்ந்துக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். தனி உரிமம்னா அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுப்பாங்க, நீங்கள் அதை சில பேர் இலவசமாக கொடுப்பாங்க, சில பேர் விற்பாங்க, நீங்கள் அதை வாங்கிக்கலாம், பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. வணிக ரீதியாக அது வந்து வணிகர்களுக்கான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். அதில் வந்து இப்போது தனியுரிமம்னு எடுத்திங்கன்னா பேராசிரியர் தேவசுந்தரம் வந்து மென்தமிழ்னு ஒரு மென்பொருள், நல்ல மென்பொருள் உருவாக்கியிருக்காரு. நண்பர் நீச்சல்காரன் வந்து வாணின்னு ஒரு திருத்தி உருவாக்கியிருக்காரு. புதுக்கோட்டையிலேருந்து சர்மா சொல்யூஷன்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அதிலெல்லாம் வேலை செய்யக்கூடிய பிழைத்திருத்தி கூட அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த பக்கம் வந்தீங்கன்னா திறம்பலத்தில் தமிழா அப்படின்னு ஒரு குழு இருக்குது. அதில் வந்து அவங்க பிழைத்திருத்தி ஒன்று வெளியிட்டாங்க. அப்புறம் எழில்னு ஒரு மொழி பண்ணார் இல்லையா முத்து அண்ணாமலை, அவர் வந்து தமிழ் பேசி .us ஒரு வலைத்தளம் உருவாக்கி அதில் இது வரைக்கும் நடந்த திறமூலத்தில் இருக்கிற ஸ்பெல் செக்கர்லாம் எடுத்து ஒரு ஒர்க்கிங் டெமோ வச்சுருக்காரு. நண்பர் நீச்சல்காரனே வந்து தமிழ் இணைய வாணி அப்படின்னு ஒரு மினி வெர்ஷனையும் வெளியிட்டிருக்காரு தமிழ் இணைய கல்விக் கழகத்தோட நல்கை மூலமாக. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பட்டியல் இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சது இது இல்லாமல் இன்னும் இதில் ஆராய்ச்சி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆய்வு கட்டுரைகள் எதுவும் நிறைய பேர் இருக்காங்க, சின்ன சின்ன மென்பொருள் வெளியிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்ன சிக்கல்கள் இப்போ இருந்துமே ஏன் வந்து நம்ம இவ்வளோ பிழைகள் பார்க்குறோம்? இப்போ இதெல்லாம் இருக்குதுன்னா யாரும் பிழை எழுதக்கூடாது தானே. ஆனாலும் ஏன் அவ்வளோ பிழை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனியுரிமை மென்பொருள்களில் பெரும்பாலும் இலவசம் கிடையாது, எல்லாராலையும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி பெரும்பாலும் விண்டோஸ் மட்டும்தான் இருக்கும். எங்கிட்ட லினக்ஸ் தான் இருக்குன்னா அதுக்கு இருக்காது. அதே போல் செல்ஃபோனுக்கு இருக்காது. மற்ற செயலிகளோட இணைஞ்சு வேலை செய்யாது. இப்போது மென்தமிழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் போய்ட்டு வேலை செஞ்சால் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வேர்டில் அடிக்கிறேன், எனக்கு அதில் எம்படாய் வரணும், கூகுள் டாக்கில் அடிக்கிறேன் அதோட எம்படாய் வரணும்னா அந்த வசதிகளாக இருக்காது. பெரும்பாலும் இணையத்தில் மட்டும்தான் வேலை செய்யும், ஆஃப்லைனில் வேலை செய்யாது. மூல நிரல் இல்லாதனால என்ன ஆகும்னா தொடர்ந்து வளர்ச்சி இருக்காது. இப்போ சர்மா சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் முன்னாடி பண்ணாங்க. இப்போ அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியல. அவங்களோட இணையதளத்தை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல் செக்கர் பற்றின இந்த விஷயமும் அதில் இருக்காது. அப்போ அவங்களுக்கு அதில் ஆர்வம் குறையுது, அவங்களுக்கு அதில் வந்து வருமானம் இல்லைன்னும் போது அதை
ஒரு நிறுவனமாக அதை மூடிடுறாங்க. அப்போ வந்து அதோட வளர்ச்சி அங்கே அதோட நின்று போயிடுது. அதுவே திறமூலம்னு எடுத்திங்கன்னா அந்த சிக்கல் கிடையாது. எப்போ வேணால் யாரோன்னா விட்டு எடுத்துலேருந்து தொடரலாம், கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதில் தமிழால் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பிழை திருத்தியில் ஆஸ்பெல்னு ஒரு நுட்பத்தோட அடிப்படையாக இருக்குது. 2 வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் சேர்ந்த தமிழ் சொற்களுக்கு மட்டும் அதை வந்து நல்லா திருத்தம். ஆனால் தமிழில் வந்து 7 வார்த்தைகள் 8 சொற்கள் அதெல்லாம் கூட சேர்த்து ஒரு பெரிய பெரிய வார்த்தைகள் நம்ம உருவாக்கலாம். அந்த அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து அதோட வார்த்தைகளோட எண்ணிக்கைக்கு அளவே இருக்காது பல நேரங்களில். அதெல்லாம் வந்து சரியாக செய்யாது. அந்த ஆஸ்பெல்கான சொல் வங்கி ரொம்ப குறைவு. அதே போல் தமிழ் இணையவாணி, தமிழ் பேசி.யூஎஸ்லாம் வந்து ஒரு ஆய்வு நிலையில் இருக்குது. நம்ம ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் நிலையில் இருக்கோம். அதுக்கு மேலே நம்ம இன்னும் நிறைய தரவுகள் போட்டால் மட்டும்தான் அதெல்லாம் வளர்கின்ற ஒரு நிலையில் இருக்குது. இன்னும் கைபேசியில் வந்து சரியாக தமிழ் திருத்துறதுக்கு இன்னும் ஒரு செயலியும் இல்லை. நமக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்ப்போம். ஒரு நல்ல பிழை திருத்தியில் என்னென்னலாம் வேணும்? முதல்ல நல்லா பிழை திருத்தணும். அப்புறம் புது வார்த்தைகள் தொடர்ந்து சேர்த்துனே வரணும். ஏன்னா காலந்தோறும் தமிழ் வந்து புது வார்த்தைகள் சேர்ந்துனே வருது. வட்டார சொற்கள், நாடு நாடாக புது புது சொற்கள் இருக்குது. ஊர் பெயர்கள் புதுசாக வந்துனே இருக்கும். அதெல்லாம் நம்ம அதில் தொடர்ந்து சேர்க்கணும். அப்புறமா முக்கியமாக இலவசமாக இருக்கணும், ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும். அதே போல் நம்ம ஒரு மொழிக்கு பண்ணிட்டுனா அதை மற்ற மொழிக்கும் கொண்டு போகிறது எளிதாக இருக்கும். எப்படின்னா இலவசமாக இருந்தாலும் திறம்பலமாக இருந்தால் மட்டும்தான். அதே போல் தவறான சொற்களை சிவப்பு கோடு போட்டு காட்டணும். சரியான சொற்களை ரைட் கிளிக் பண்ணால் இதுதான் சரின்னு பரிந்துரைக்கணும். ஏபிஐ வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த எடிட்டர்லேயும் நீங்கள் போய் ப்ளகின் பண்ணிக்கலாம். நான் இமேக்ஸ் தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் போய் திருத்தணும்னா பண்ணிக்கலாம், இந்த ஏபிஐ வசதி இருந்துச்சுன்னா. அதே போல் நான் என்னோடய கணிப்பொறியில் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி வேணும். இன்டர்நெட் எல்லாமே என்னோடய லோக்கலில் இயங்கணும், செல்பேஸில் இயங்கணும், மற்ற மென்பொருளோட இணைந்து இயங்கணும், தொடர்ந்து மேம்பாடு இருக்கணும். இவ்வளோ விஷயம் தேவை. இப்போ ஒரு பிழை திருத்தி உருவாக்கணும்னா என்னென்ன தேவையான பொருட்களை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் தொகுதிகள். இன்னும் எந்த ஒரு மொழியிலையுமே ஒரு 80% மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெயர் சொற்கள் தான் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே பேர் தான் பாருங்களேன். பொருட்களோட பேர்கள், ஆட்களோட பேர்கள், ஊர்கள் பெயர்கள், தெரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவரங்கள், மரங்கள், பழங்கள், காய்கறிகள், எதோனா எடுங்க எல்லாமே பேர் தான். அப்போ வந்து ஒரு சொல் இருக்குன்னா அதில் வந்து இது பேர் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதை சரியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ அது மொத்தம் ஒரு மொழியில் இருக்க இல்லை உலகத்தில் இருக்க எல்லா பெயர்களும் ஒரு பட்டியல் நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வினைச்சொற்கள், இது இல்லாமல் பெயர் உரிச்சொல் மற்ற இதுகளும் வேணும்னு வச்சுங்க. அதே போல் சொல் வங்கி, இப்போ அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து நிறைய இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து தனியாக ஸ்பெல் செக் பண்ண தேவையில்லை. பாருங்கள், ஏற்கனவே அதாவது நம்ம இந்த ஒரு சொல்லை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, இது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை நம்ம அப்படியே சொல் திருத்தியில் அப்படியே பயன்படுத்திக்கலாம். அதில் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அதுக்கு வந்து இலக்கண விதிகள் நம்ம சேர்த்து அதை பற்றி சரி பார்க்கணும். அப்புறம் ஒரு நல்ல நிரலாக்க மொழி வேணும். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கணும். நிறைய பேர் பங்களிக்கிறதுக்கு எளிதாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட சொல் வங்கி இருக்குது, எங்கிட்ட டேட்டா செட் பெருசாக இருக்குது, பல கோடி சொற்கள் இருக்குது, எல்லாமே நல்ல சொற்கள் தான். அப்போ அதுலேருந்து ஒரு வார்த்தையை மட்டும் தேடுறது எப்படி அதிவிரைவா அப்படின்னு ஒரு வழி வேணும். இப்போது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்பெல் செக் பண்ணுறீங்க, ஒரு வார்த்தையை போய் தேடி கொண்டு வந்ததுக்கே 2-3 நொடி ஆச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்டை திருத்தி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் கூட ஆகலாம். அந்த மாதிரி இல்லாமல் மைக்ரோ வினாடிகளில் அதை வந்து தேடி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கான என்ன வழி? அப்புறம் சஜஷன், இதெல்லாம் தான் மாதிரி சரியானது அப்படின்னு பரிந்துரைக்கிறதுக்கு என்ன வழி? இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஒரு ஸ்பெல் செக்கர் ரெடி. ஒரு இந்த தேவையை வந்து ஒரு 10 ஆண்டுகளாகவே நாங்கள் கனவு கண்டு இருக்கோம், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இப்போ அதை நோக்கி போகும்போது நிறைய நண்பர்களை சேர்த்துக்கிறோம். இப்போ கனியமரக்கட்டளை, இந்திய லினக்ஸ் பயனர் குழு, காஞ்சி லினக்ஸ் பயனர் குழு, சென்னை பைத்தான் குழு, பயிலகம் குழு, ஒருங்கிணைந்த கட்டற்ற மென்பொருள் குழு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருக்காகவே இயங்குறவங்க. காஞ்சி லினக்ஸ் பயனர் குழு பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிறு நம்ம சந்திக்கிறோம் இணைய வழியில். சென்னை லினக்ஸ் பயனர் குழு மாதம், பைத்தான் குழு மாதம். இந்த மாதிரி சந்திப்புகள் அடிக்கடி ஹேக்காக தான் நடத்துவோம். அங்கெல்லாம் போகும்போதெல்லாம் இந்த ஒரு ஏக்கம் இருந்துனே இருக்கும், நம்ம வந்து ஸ்பெல் செக்கர் ஒன்று பண்ணணும்ட்டு.
அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள்லாம் பட்டியல் போட்டோம். நம்ம அது ஒன்றுனா செய்வோம். ஒன்றுனா ஒரு நேரத்தில் ஒரு கல் எடுத்து வைப்போம். அது எப்போ நமக்கு காலம் கூடி வருதோ அப்போ வந்து நமக்கு அதை செய்யலான்னு சொல்லிட்டு ஒன்றுனா சேர்க்க ஆரம்பித்தோம். முதல்ல பெயர்ச்சொற்கள்லேருந்து ஆரம்பித்தோம். மொத்தமாக தொகுத்து இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 2 லட்சத்துக்கிட்ட சொற்களை தொகுத்து இங்கே வச்சுருக்கிறோம். அடுத்தது நண்பர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வினைச்சொல் ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். அவர்கிட்ட கேட்டு உங்களுடைய தொகுப்பெல்லாம் இங்கே போடுங்கன்னு ஒரு வலைப்பதிவு உருவாக்கி அதில் போட்டார். அதுக்கப்புறமா இணையத்திலேருந்து எடுத்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அதெல்லாம் எடுத்து ஒரு 25 லட்சம் சொற்கள் வந்து மொத்தமாக தொகுத்து வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் இன்னமும் நிறைய நமக்கு வந்து சொற்களை சேர்க்கலாம். இப்போ விக்கிமூலத்தில் ஒரு 450 நூல்கள் வந்திருக்கு. ஃப்ரீ தமிழ் புக்ஸில் ஒரு 850 மின்னூல் வெளியிட்டிருக்கும். 1000க்கும் மேற்பட்ட தமிழ் மண் பதிப்பக நூல்கள் இருக்குது. இது விக்கிபீடியா, விக்கி செய்திகள், கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையில் வர தீக்கதின்னு ஒரு இணையதழ் வருது. அதே போல் நிறைய வலைப்பதிவுகள், நிறைய எழுத்தாளர்கள் இந்த உரிமையில் எழுதுகிறாங்க. அதெல்லாமே எடுத்து நம்ம அங்கே வந்து சொற்களை எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஹக்கிங் ஃபேஸ் அந்த மாதிரியான கிடங்குகளில் நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் டேட்டா செட்டை உருவாக்கி அதில் போட்டுன்னு வராங்க. நம்ம அதுவுமே பயன்படுத்திக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி தமிழ் சொற்கள், நல்ல தமிழ் சொற்கள் என்கிட்ட இருக்குன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய வளம் தானே ஒரு ஸ்பெல் செக்கருக்கு. இப்போ அடுத்த சிக்கல், என்கிட்ட 1 கோடி சொற்கள் இருக்குது. அதுலேருந்து எப்படி விரைவாக நம்ம தேடுறது ஒரு வார்த்தையான்னு பார்ப்போம். எனக்கு என்ன தேவைன்னா ஒரு வார்த்தை அந்த கலெக்ஷனில் இருக்கா இல்லையா, இதுதான் தேவை. அதை குயிக்காக சொல்லணும். அதை தேடும்போது தான் வந்து ப்ளூம் ஃபில்டர் அப்படின்றத ஒன்று வந்து கேள்விப்பட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிமெயிலில் போய் இப்போ புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அடுத்த மைக்ரோ செகண்ட்லேயே இந்த மெயில் ஐடி இல்லைப்பான்னு சொல்லிடும். உலகத்தில் இருக்க எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிறாங்க, பாதிக்கு மேற்பட்டவங்க வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து எல்லார்ட்டையுமே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குன்னும் போது பல கோடி அக்கௌண்ட்டில் வந்து எப்படியும் அது மைக்ரோ மினிட்ல தேடி இருக்கா இல்லையான்னு சொல்லுது அப்படின்னு வச்சப்போ தான் இந்த ப்ளூம் ஃபில்டரை பற்றின ஒரு தகவல் கிடைச்சி. இதே சிக்கல் தானே நமக்கு இருக்குது அப்படின்னு வச்சோம். அதுக்கு வந்து என்னோட நண்பர் மலைக்கண்ணன் அப்படிங்கிறவர் வந்து சில ஆண்டுகள் முன்னாடி அவர்கிட்ட பேசியிருந்தப்ப இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கேன், நான் தீர்வு தேடிங்கிறேன் அப்படின்னப்போ அவர் சொன்னார், நாங்கள் ப்ளூம் ஃபில்டர் வந்து எங்களோட தொழில் முறையில் பயன்படுத்தின்னு இருக்கோம். அது தமிழுக்கு வேலை செய்ய தான் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஆங்கிலத்துக்கு நல்லா வேலை செய்யும், நிறைய தீர்வுகள் வந்து தமிழுக்கு வேலை செய்யாது. அவர் உடனே தமிழில் போட்டு சோதனை பண்ணி அதை நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அதுக்கான கோடை எழுதி கொடுத்தாரு. அது பார்த்தோன்னே மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்துச்சுன்னா இது ஒரு பெரிய மைல்கல். ஏன்னா நம்ம அந்த சொல் தேடல்ங்கிறதே ரொம்ப நேரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தப்ப இது வந்து மைக்ரோ வினாடிகளில் நமக்கு இருக்கா இல்லைன்னு பார்த்து சொல்லிடுது. நிரலாக்க மொழி அதில் ஆரம்பிச்சா பைத்தான் இருக்கும்போது வேறு எந்த மொழியும் தேவையில்லை. ஏன்னா மிக எளிது, ஆங்கிலத்துக்கு ஏறக்குறைய இணையான மொழி அது. இப்போ பள்ளி மாணவர்கள் பைத்தான் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே தமிழோட சேர்ந்து பைத்தானை படிக்கும்போது நம்மளால் ரொம்ப எளிதாக நிறைய பேர் பங்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் பரிந்துரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தப்ப எழில்னு ஒரு பைத்தான் மாதிரியே ஒரு மொழியை உருவாக்குனார் நண்பர் முத்து அண்ணாமலை. அவர் வந்து ஓப்பன் தமிழ்னு ஒரு பைத்தான் லைப்ரரி கொண்டு வந்தார். அதோட டெமோவாக வந்து தமிழ் பேசு.us கொண்டு வந்து அதில் இது வரைக்கும் இருக்கிற சின்ன சின்ன தமிழ் கருவிகளை இணைச்சிட்டு வந்துறாரு. அதில் வந்து நார்விக் அல்காரிதம் அப்படின்னு ஒரு அல்காரிதம் மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரி பரிந்துரைக்கான வழிகள்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டினார். இது வரைக்கும் நான் பார்த்தது எல்லாமே நிரல்கள், தொகுப்புகள், தரவுகள் எல்லாமே வந்து ஓப்பன் லைசன்ஸில் இருக்கிறதுனால நம்ம அங்கங்கேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம முதல்லேருந்து கட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் நிறைய விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா நாமளே வந்து செங்கல் சோலைக்கு போய் செங்கல் சுட வைக்கிறதில்ல, செங்கல் வாங்கிக்கிறோம். சிமெண்ட் போய் சிமெண்ட் ஃபேக்ட்ரி கட்டுறதில்ல, சிமெண்ட் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி நிறைய இது வரைக்கும் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் எடுக்கிறோம். என்னென்ன செயலியோ அதெல்லாம் நம்ம பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி இதெல்லாம் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து அந்த தமிழ் பேச்சில் இருக்கிற ஒரு சஜஷன். அப்புறம் இலக்கண விதிகள் அப்படின்னு வந்தோம். நித்யா துரைசாமிங்கிறவங்க வந்து பைத்தான் மொழியில் சந்திப்படி திருத்தி எழுதிட்டாங்க. இப்போ தமிழ் வீடு.orgல அதோட விதிகள்லாம் விரிவாக போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து பைத்தானுக்கு மாற்றி இதான்ப்பா சந்திப்படி திருத்தி, ஏன் இது வரைக்குமா ஏன் இல்லாதோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இலக்கண விதிகள் நிறைய தேவைப்படுது.
அப்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தப்போ தொல்காப்பியம் படிங்க, நன்னூல் படிங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தோன்னா தலைகணையாக உரைகள்லாம் இருக்குது. அதான் நம்ம என்னைக்கு நம்ம படித்து முடிக்கிறது, அதுக்குள்ளே நமக்கு வயசாயிடும் பொழுதுன்னு வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம அலுவலகத்தில் என்ன சேர்ந்து யோசித்தோம். அலுவலகத்தில் நாங்கள் நிறைய மென்பொருள் உருவாக்குறோம் இல்லைங்களா, வங்கித்துறையில், வணிகத்துறையில், மருத்துவத்துறையில் நிறைய உருவாக்குறோம். எல்லாருமே அந்த துறை வல்லுநராக இருந்துட்டு ஆரம்பிக்கிறோம் இல்லையே, யாரோ ஒரு துறை வல்லுநர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து நமக்கு அழகாக எழுதி கொடுத்துருவாங்க, இதெல்லாம் செஞ்சால் போதும், முதல்ல இதை பண்ணுங்க, அடுத்து இதை பண்ணுங்கன்ட்டு. நம்ம கண்ண முடியும் அவங்க சொல்கிறத செஞ்சால் போதும், தேவையான மென்பொருள் வந்துடும். நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நமக்கு யாராவது இன்புட் கொடுங்க, நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு நிறைய பேர்ட்டு கேட்டிருந்தோம். அப்போ வந்து பேராசிரியர் சத்யராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒத்துக்கினார். நாங்கள் வந்து இது நடத்துகிறேன், நான் வந்து உங்களுக்கு தொல்காப்பியத்துக்கு விதிகளை எழுதி தரேன் அப்படின்னு வந்தார். அவர் கூட ஒரு சனிக்கிழமையும் கடந்த 1 ஆண்டுகளாக பேசி அவங்களுக்கு விதிகள் கொடுப்பாரு. நண்பர்கள்லாம் ஒன்றும் இணைய வழியில் இணைந்து நமக்கு அதுக்கு விதிகளை எழுதி அவர்கிட்ட அடுத்த வாரம் காட்டுவோம், இது சரியான்ட்டு. அவர் அதை சோதனை பண்ணி இது சரி, இது கரெக்டு, இதெல்லாம் இன்னும் மாற்றங்கள் பண்ணுங்கள், அந்த மாதிரி நம்ம கூட்டினே இருப்பார். அந்த மாதிரி செஞ்சு தொல்காப்பை அப்படின்னு ஒரு மென்பொருள் உருவாக்கி முதல் வெளியீடு வந்திருக்கு. இப்போ 2வது வெளியீட்டுக்கான தயாரிப்புகள் இருக்கிறோம். அதோட நேரெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இன்னும் மிக விரைவில் தொல்காப்பி மொத்தம் விதிகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் நன்னூல் போவோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய விதிகள் தேவைப்படும். உங்களுக்கு வந்து தற்கால தமிழ் இலக்கண விதிகள் அதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோன்னா மாபெரும் கனவு வந்து நனவாயிடும். சரி, இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் மென்பொருள் உருவாக்கிட்டோன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு மழைச்சாரல் போல் எல்லாத்தையும் கலந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா, அப்படி செஞ்சது தான் வந்து இயல் அப்படின்னு ஒரு சொற்பிழை திருத்தி அதை வந்து நீங்கள் இந்த தளத்தில் போய் பார்க்கலாம். el.kaniயம்.cl அதில் இருக்கிற அதோட மூலநூல் எங்கே இருக்குது அது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வழக்கமாக பார்க்குற பிற பிழை திருத்தி மாதிரி தான் இங்கேயும் ஒரு டப்பா இருக்கும். இந்த டப்பாவில் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை போட்டுட்டு திருத்துக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் தவறோ அதை வந்து இதில் காட்டும். இதை கிளிக் பண்ணால் சரியாயிடும். இது நீங்கள் இணையத்தில் தான் இருக்குது, நீங்கள் நிறைய பேர் அணுகலாம். ஆனாலுமே இது வந்து ஒரு ஆய்வு நிலைன்னு சொல்லலாம். இப்போதைக்கு ஒரு 6.5 லட்சம் சொற்கள் தான் இதில் பற்றி போட்டிருக்கோம்னு வச்சுங்களேன். வெறும் சொல்வங்கி அடிப்படையில் தான் இயங்குது. இன்னும் சந்திப்பழி திருத்தி சேர்க்கல, இன்னும் இது வரைக்கும் எதிர்க்க விதிகள் சேர்க்கல. அதெல்லாம் அந்த ஒரு 3 மாதமாக தான் அதில் வேலை செஞ்சுன்னு இருக்கோம். இந்த அளவுக்கு வந்ததே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ இன்னும் செய்ய வேண்டியது நிறைய சொற்கள் சேர்க்கணும், விதிகள் சேர்க்கணும். இதில் இந்த டெக்ஸ்ட் ப்ராசஸிங் NLP அதில் இயங்கும்போது நமக்கு வந்து அடுத்த ஒரு சிக்கல் வருது. இந்த AI கருவிகள்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, AI கருவிகளில் இன்னும் தமிழ் ஏன் வந்து ஒரு மழலையாகவே இருக்குது, ஆங்கிலத்துக்கு இணையாக அதுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொற்களை பிரிக்கிறதுல நிறைய சிக்கல் வருது. தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய வார்த்தைகளாக நம்ம எழுதுகிறோம். அதை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கணினிக்கு தெரியாது. இப்போ சொற்பிரிப்பான் அப்படின்னா சொற்பிரிப்பான், சொற்பிரிப்பான், சொற்பிரிப்பா இன் எப்படி வேணால் பிரிக்கலாம் இல்லையா, பல வழிகளை பிரிக்கலாம். அப்போ இந்த மாதிரி கணினி வந்து கண்டபடி பிரித்து அது குழம்பி போயிடுது. இயல்பாக என்ன பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக தான். அதுதான் இங்கே வந்து டோக்கனைசர் அப்படின்வாங்க. இப்போ திருமால் இருஞ்சோலையிலே இருந்தபடியினாலே அப்படின்னு ஒரு பெரிய வார்த்தை இருக்குன்னா நம்ம அதை எப்படி பிரிக்கலாம், திருமால் இருஞ்சோலையில் இருந்தபடியினால் ஏ அப்படின்னு. இது எப்படி நம்ம கணினிக்கு சொல்லி தருது, நமக்கு புரியுது, நம்ம மூளைக்கு புரியுது. ஏன்னா நம்ம தமிழ் பல வருஷமாக எழுதணும், பழகி இருக்கோம். ஆனால் அது கணினிக்கு சொல்லி தருதுன்னும் போது எக்கச்சக்கமான விதிகள் இருக்குது. முதல்ல அந்த பெயர் சொற்களை கரெக்டாக பார்த்து பிரிக்கணும். அதுக்கப்புறமா அதோட உரிச்சொற்கள், அதோட சஃபிக்ஸு, அப்படி நிறைய இதோட விதிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வருது. அதுக்குள்ளே போய் பயங்கரமாக குழம்பி போகும்போது தான் நம்ம மறுபடியும் விதிகளை படிக்கலாம் ஆரம்பித்து, சரி விதியை வந்து ஒழுங்காக அதை எழுதிடுவோன்ட்டு ஆரம்பித்தோம். அந்த விதிகள்லாம் ஒழுங்காக வந்து நிறைவு பெறும்போது இதுவும் கொஞ்சம் எளிதாக கிடைச்சிரும்னு வச்சுங்க. இதுக்கு அடிப்படையாக நமக்கு என்ன தேவைன்னா அனோட்டேட்டட் கார்பஸ் அப்படிங்கிறது தேவை. இப்போது ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குன்னா அதில் இருக்க பெயர், இதுதான் பெயர் சொல், இது வந்து வினைச்சொல், இது வந்து உரிச்சொல், அந்த மாதிரி நம்ம பிரித்து தந்து வச்சுருந்தா நம்ம அதில் வந்து நம்ம ஒரு மிஷின் லேர்னிங்க்கு ட்ரைனிங் கொடுத்தோ இல்லை வந்து ரூல் பேஸ்டாக நம்ம நிறைய விஷயம் செய்யலாம். ஆனால் இப்படி ஒரு அனோட்டேட்டட் கார்பஸ்ங்கிறது தமிழில் ரொம்ப குறைவு. தமிழ் இணைய கல்விக் கழகம் மட்டும்தான் பொது வழியில் ஒன்று வெளியிட்டிருக்கு. இது தவிர வேறு எங்கேயுமே இருக்காது. நம்ம இத்தனை வருஷமாக தமிழ் இருக்குன்றோம், இத்தனை இப்போ ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக வந்து தமிழுக்காக நிறைய பேர் செஞ்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அந்த
டேட்டாவாக எதுவுமே வெளியில் வராதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம்தான். இதுவே ஆங்கிலத்துக்கு என்ன நடக்குதுன்னா, ஆங்கிலத்தில் வந்து எல்லா வகையான NLP கருவிகளுக்கும் பின்னாடி பல்கலைக்கழகங்கள் அவங்களோட ஆராய்ச்சிகளையும் மென்பொருட்களையும் தரவுகளையும் பொது உரிமையில ஓப்பனாக கொடுத்துட்றாங்க. அதை எடுத்து பொதுமக்கள் இன்னும் சேர்த்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து நிறுவனங்களும் வளர ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேருமே ஒரு பக்கம் வளர்ந்துன்னு இருக்கும், ஒரு பக்கம் வந்து ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேருமே வளரும், சரிங்களா? ஆனால் தமிழ் வந்து அந்த அடிப்படைகளை வந்து யாருமே தரல, எல்லாருமே இறுக்கி பிடிச்சி வச்சுங்கிறதுனால ஓப்பன்லேயும் கிடைக்க மாட்டேங்குது, க்ளோஸ்லேயும் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருமே மறுபடியும் ஆராய்ச்சி ஆரம்பிக்கணும்னா முதலேருந்து ஆரம்பிக்கணும். முதலேருந்து இலக்கண விதிகள் முதலேருந்து வார்த்தைகளை சேரு, இந்த மாதிரி பெயர்ச்சொல் பிரி, வினைச்சொல் பிரினும் போது ரொம்ப எளிதாக வந்து இது மலைப்பான ஒரு விஷயமாயிருது. எனக்கு ப்ரோக்ராம் மட்டும்தான் எழுத தெரியும்னா நான் ப்ரோக்ராம் எழுத விட்டுட்டு உட்காந்து வார்த்தைகளை தொகுக்க வேண்டிய ஒரு வேலையை ஆண்டுகளாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இருக்கிற பேராசிரியர் சர்வேஸ், அவர் மொரட்டோ பல்கலைக்கழகத்தில் வந்து அவர் ஒரு மென்பொருள் உருவாக்கி மார்ஃபாலஜிக்கல் அனலைசர் ஒன்று உருவாக்கி அதை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு ஆய்வு நிலையம் தான் நம்ம சொல்லலாம்னு வச்சுங்களேன். நம்ம இங்கே இருக்கு பார்க்குறோம் பாருங்க. இப்போ இங்கே இருக்குது. இது வந்து ஒன்று இது அட்வர்பா ப்ரோனோனா நோனா வர்பான்னு பிரிக்கிற அளவுக்கு இந்த மென்பொருள் வேலை செய்யுது. இது 100% சரியாக வேலை செய்யுமான்னா கிடையாது, பெரும்பாலும் நல்லா வேலை செய்யுது. இன்னுமே இதுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படும். அது நிரல் இங்கே இருக்குது, இதை எடுத்து நம்ம சேர்ந்து வளர்க்கலாம். நான் வாங்க. இதே போல் ஓப்பன் தமிழ்லையுமே தமிழ் பேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ச்சொல் ஸ்டெம்மர்னு ஒரு மென்பொருள் இருக்குது. இதை வந்து தாமோதரன் ராஜலிங்கன்றவர் வந்து தமிழுக்காக ஒரு ஸ்டெம்மர் முதல்ல எழுதினார். அதை வந்து இதை இணைச்சிருக்கிறோம். ஸோ தமிழ்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்னு வந்துடும். இதுவுமே ரூல் பேஸ்டாக வேலை செய்கிறதுனால உங்களுக்கு புதிய சொற்களுக்கு நல்லா வேலை செய்யாது. இதோட விதியெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போ இதுக்குமே யாருன்னா விதி கொடுத்தாங்கன்னா நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய தமிழுக்கான தேவைகள் மென்பொருள் நிறைய தேவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி இணையத்தில் தனிங்கன்னா எங்கே போனாலுமே இதெல்லாம் நாங்கள் 1980 பண்ணிட்டா அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் கல்வியாளர்களாக நான் ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டேன், நான் வந்து ஒரு மென்பொருள் உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆராய்ச்சிகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்பெல்சக்கர் வேலை செய்யணுன்ட்டு நல்லா விரிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது இப்படிலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஒரு மென்பொருள் உருவாக்கி அதில் இருந்து ரிசல்ட் எடுத்து கிராஃப்லாம் போட்டிருப்பாங்க. எங்கேயா அந்த மென்பொருள் கேட்டிங்கன்னா அது கிடைக்காது, எங்கே அந்த டேட்டா அது கிடைக்காது. அதெல்லாம் வந்து நாங்கள் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தி அது வெளியில் விட முடியாது அப்படின்னு சொல்லி மறைச்சிருவாங்க. அது காப்புரிமை சிக்கல் அது இது நிறைய இருக்குது. ஆனால் நினச்சா வரலாம், ஆனால் நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் நம்ம பிரியாணி செய்கிறது எப்படின்னு போய் தேர்ந்தீங்கன்னா அதுக்கான வீடியோ வராமல் நெல் பயிர்றது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரைகள் அப்படி மட்டும் வந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் தான் நமக்கு தமிழ் மென்பொருள்னு போனீங்கன்னா கிடைக்கும். எதை பற்றி இதனால ஆராய்ச்சி கட்டுரை மட்டும் தான் கிடைக்கும். அதுலேருந்தும் உருவான மென்பொருள் கிடைக்காது, அதுலேருந்து உருவான தரவு கிடைக்காது. சரி, அதுலையாவது இப்படி பண்ணலாம் வழி சொல்லியிருப்பாங்களா, அதுவுமே முழுமையாக இருக்காது. அது வந்து எல்லாமே ஒரு கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். சரி, இப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் லினக்ஸில் வந்து ஒன்று சொல்லுவாங்க, ஸ்க்ராட்ச் ஒரு ஓன் இட்ஸ்னுவாங்க. உனக்கு ஒரு தேவை இருக்குது, அது நீயே தான் பண்ணிக்கணும், மற்றவங்களால காத்திருக்க தேவையில்லை அப்படின்வாங்க. நான் வந்து லினக்ஸை ஒரு 20 ஆண்டுகளாக பயன்படுத்தின்னு வரதால அதில் வந்து நிறைய விஷயங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் வேணால் நாங்களே எழுதிப்போம், ஒரு ஆட்டோமேஷன் நாங்களே எழுதிப்போம். அதை எழுதி நம்ம இணையத்தில் பகிரும்போது கிட்ட மாதிரியான தளங்களை பகிரும்போது இன்னும் நிறைய பேர் பயன்படுத்திப்பாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டற்ற உலகம். எல்லாரும் உருவாக்குங்க, அது எல்லாருக்கும் கொடுங்க, எல்லாருமே அதை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறதுனால அது வழிமுறைகள்லாம் அவங்க தமிழுக்கு பயன்படுத்தணும். தமிழில் என்னென்ன மென்பொருள் இல்லை, என்னென்ன தரவுகள் இல்லைன்னு பார்த்து அது ஒன்றுன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரலாளர் உழைப்பினை நல்கீர். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு வந்து எங்களோட இணைஞ்சு ப்ரோக்ராம் எழுதுங்க. இல்லை நீங்கள் தனியாக எழுதினாலும் பரவாயில்ல, உங்களோட நிரல்களை ஓப்பன் சோர்ஸாக வெளியிடுங்க, எல்லாரும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரியான ஒரு உரிமையில கொடுங்க. நீங்கள் தமிழறிஞர்கள் அப்படின்னா உங்களுக்கு இலக்கணம் தெரியும்னா அதோட விதிகளை சின்ன சின்னதாக உடைச்சி இது வந்தால் இது வரணும், இன்புட் இப்படி வந்தால் அவுட்புட் இப்படி வரணும்னு பிரித்து எங்களுக்கு எழுதி கொடுங்க. இல்லை நான் வந்து கட்டுரை தான் எழுதுவேன்,
புத்தகம் தான் எழுதுவேன், வலைப்பதிவு எழுதுவேன் அப்படின்னா உங்களுடைய படைப்புகளை கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையில் வெளியிடுங்க. அப்போ அந்த வார்த்தைகள் சொல் வங்கியில் சேர்த்துக்கிறது ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆராய்ச்சியில் மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், பேச்சிலேருந்து உரையாக மாற்றுறது, உரையிலேருந்து பேச்சாக மாற்றுறது நிறைய ஆராய்ச்சியில் நடக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கான குரல் வளம் தேவை. நீங்கள் வந்து மொழியில்லா குரல், காமன் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் போய்ட்டு உங்களுடைய குரலை நீங்கள் நன்கொடையாக கொடுக்கலாம். அதே போல் இந்த மாதிரி தரவுகளை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு 6 ஆண்டுகள் கிட்ட ஆச்சு. அதை வந்து ஒரு 2-3 மணி நேர பணியாளர்கள் இருந்தாங்கன்னா ரொம்ப விரைவாக முடிச்சிருக்கலாம். இன்னும் நிறைய தரவு சேர்க்கணும், அதுக்கெலாம் வந்து நிறைய நேரம் ஆகும். ஆட்கள் அதிகமானால் நாட்கள் குறையும். அப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 மணி நேர பணியாளர்களோ இல்லை பகுதி நேர பணியாளர்களோ எடுக்கணும்னா அவங்களுக்கான நிதி தேவை. உங்கள்கிட்ட நிறைய பணம், அதாவது இந்த உழைப்பு தர முடியாது அப்படின்னா நன்கொடைகள் கொடுங்க. எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்க தகவல்களை கொடுங்க. படங்கள் இருக்குன்னா அதை பொது வெளியில் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு காமன் லைசன்ஸில் கொடுங்க. இல்லை வந்து ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அதையுமே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் கொடுங்க. உங்களோட அறிவு பகிர்தல் தான் இங்கே முக்கியம். அறிவு எந்த வகையாக இருந்தாலுமே அது அனைவருக்கும் போதுமான போகிற வகையில் உங்களுக்கு கட்டற்ற உரிமையில் கொடுங்க. ஊர் கூடி தேர்விழுப்போம், இதுதான் வந்து இந்த கட்டற்ற மென்பொருள் உலகத்தில் நடக்கிறது. தினம் திருவிழா தான். இங்கே எல்லாரும் இணைஞ்சு நம்ம வந்து நமக்கு தேவையான திருவிழாக்களை உருவாக்கிக்கலாம். வாங்க, இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் இப்போ நம்ம உருவாக்குற மென்பொருள் எல்லாமே பல பேர் பல ஆண்டுகளாக பட்ட உழைப்பின் விளைவாக தான் நம்ம இப்போ உருவாக்குற மென்பொருள்லாம் வருது. இப்போ இந்த இயலாக இருக்கட்டும், ஓப்பன் தமிழாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய பேர் உழைச்சி சேர்ந்து உருவாக்குனது. இது போல் லினக்ஸில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் மென்பொருள்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கிடைக்குது. அதோட அனைத்து பங்களிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி. உங்களையும் பங்களிக்குமாறு அழைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இந்த இணைப்பில் இந்த ஸ்லைடை நீங்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். நன்றி.